செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இறுதி யுத்தத்தின் போது இனப்படுகொலை அல்லது இன அழிப்பு இடம்பெற்றதாக அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். மே 18 நினைவு நாளிலே அவருடைய கருத்து பதிவாகி இருந்தது. இந்த கருத்துக்களை இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவையும் இலங்கையின் கத்தோலிக்க திருச்சபையும் வன்மையாக கண்டிக்கின்றது. அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறுகின்றார் அருட்தந்தை யூட் கிருஷாந்த அவர்கள் கூறுகின்றார். இவர் யார் என்று பார்த்தால் கத்தோலிக்க தேசிய ஊடகத்தினுடைய இயக்குனர் அல்லது அதனுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் தான் அருட்தந்தை யூட் கிருஷாந்த அவர்கள். இந்த கருத்தை நிராகரிக்கின்றார். அது ஒட்டுமொத்த திருச்சபையின் கருத்து. இன அழிப்பு இடம்பெறவில்லை, இனப்படுகொலை இடம்பெறவில்லை, இலங்கையில் எதுவுமே இடம்பெறவில்லை. இலங்கை ஒரு சமாதானமும் சமத்துவத்துக்கும் உரிய நாடு என்பது அருட்தந்தை யூட் கிருஷாந்தவனுடைய வாதமாக இருக்கின்றது. அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் அவர்கள் கத்தோலிக்க திருச்சபையின் கருத்தை பிரதிபலிக்கவில்லை அல்லது வெளிப்படுத்தவில்லை. மாறாக அவர் தன்னுடைய சொந்த கருத்தை வெளிப்படுத்தினார். அது கத்தோலிக்க திருச்சபையின் கருத்தாக ஒருபோதும் வராது. அது மட்டுமல்லாது இதனை கூறிய அருட்தந்தை ஜூட் கிருஷாந்த அவர்கள், அவர் யார் என்று பார்த்தால் கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்களுக்கும் மிக நெருக்கத்துக்குரியவராக இருக்கக்கூடியவர் தான் அருட்தந்தை ஜூட் நிஷாந்த சில்வா அவர்கள். அந்த வகையில் பார்க்கின்ற போது அவருடைய கருத்து இவ்வாறு இருக்கின்றது. அவர் மேலும் சில விடயங்களையும் கூறுகின்றார். இங்க எங்க முரண் வருகிறது என்றால் 2009 ஆண்டு யுத்தம் உக்கிரமடைகின்ற போது மனித உரிமைகளுக்காகவே ஒரு கட்டமைப்பு செயற்படுகிறது என்றால் அது கத்தோலிக்க திருச்சபை. ஆனால் அந்த கட்டமைப்பை தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள மொழி பேசக்கூடியவர்களில் பெரும்பான்மையானவர்கள் அந்த கதவுகளை மூடிவிட்டு மஹிந்த ராஜபக்சவுக்கும் கோட்டாபாய ராஜபக்சவுக்கும் கால் பிடிக்கின்ற கைப்பிடிக்கின்ற வேலைகளைத்தான் பல அருட்தந்தையர்கள் செய்தார்கள். இந்த காணொலியை பார்க்கின்ற பல கிறிஸ்தவர்கள் அல்லது அருட்தந்தையர்கள் அருட்சகோதரர்களுக்கு கோபங்கள் வரலாம், என் மீது வெறுப்புகள் வரலாம். நான் இன்று பேசுவது கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் தொடர்பிலும் தமிழ் இனத்தின் சார்பில் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகவியலாளராகவும் பேசுகிறேனே ஒழிய ஒரு சமயத்தின் சார்பில் அல்லது சமயத்தினுடைய சரிபிழைகளை பேசவில்லை. அந்த சமயம் செய்திருக்கக்கூடிய ஒரு முரண்நிலை அல்லது வேதனையான நிலைமைகளைத்தான் இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் அன்றைய நாட்களில் அருட்தந்தை பிரான்சிஸ் அவர்களோடு பலர் சரணடைந்தார்கள், அவரை தெரிந்திருக்கும். ஆனால் 2009 ஆண்டு மே 10 ஒரு கடிதம் வத்திக்கானுக்கு செல்லுகின்றது. அன்றிருந்த திருத்தந்தை அவர்களை நோக்கி, நான் ஒரு இன அழிப்பில் சிக்கிக் கொண்டிருக்கிறேன், ஒரு பெரும் இன அழிப்பு இடம்பெறுகிறது, உடனடியாக நீங்கள் சர்வதேச நாடுகளினுடைய ஒரு தலையீடையாவது இதில் ஏற்படுத்துங்கள் என்று ஒரு உருக்கமான கடிதம் வத்திக்கான் நோக்கி நகருகிறது. ஆனால் ஆயர் பேரவையால் அந்த கடிதம் அனுப்பப்படவில்லை, ஆயர் மன்றத்தினால் அனுப்பப்படவில்லை. ஏன் தமிழாயர்கள் என்ன செய்தார்கள் என்று நீங்கள் கேட்கலாம். பல அழுத்தங்கள் கொடுத்தார்கள். அன்றிருந்த யாழ் ஆயராக இருக்கலாம், மன்னார் ஆயராக இருக்கலாம், திருகோணமலை மட்டக்களப்பு மறைமாவட்ட 3 ஆயர்களும் முடிந்தவரை அழுத்தங்கள் கொடுத்தார்கள். ஒரு கட்டத்திலே அவர்கள் சில விடயங்களை தன்னிச்சையாக மூவருமாக இணைந்து கூட செய்தார்கள். எதுவும் பலனளிக்கவில்லை. இலங்கையின் ஆயர் மன்றத்தினால் உத்தியோகபூர்வமான அறிக்கை வத்திக்கானுக்கு செல்லவில்லை. அருட்தந்தை பிரான்சிஸ் எழுதிய கடிதம் நீங்கள் இப்போது இதில் பார்க்கலாம். அந்த கடிதம் வத்திக்கான் நோக்கி நகருகிறது 2009 ஆண்டு பகுதியிலே. அதற்கான எதிர்வினையும் மாற்றப்படவில்லை, அதற்கான ஒரு பதிலும் பெறவில்லை. இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலை அல்லது இனப்படுகொலை இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று வத்திக்கான் மீதும் ஒரு வருத்தம் இருக்கின்றது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இன்று வரையும் கூறவில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் கண்டிக்கப்பட வேண்டியதொன்றா? கண்டிக்கப்பட வேண்டியது. குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டியவர்களா? கைது செய்யப்பட வேண்டியவர்கள், அதில் மாற்றமில்லை. ஆனால் அதற்கு கொடுத்த முக்கியத்துவத்தை பல்லாயிரக்கணக்கான மக்களை இழந்திருக்கக்கூடிய வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற ஒரு உரிமை போரிலே ஒருபோதுமே தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஆயர் மன்றமாக இருக்கலாம் அல்லது அதற்கும் அப்பால் வத்திக்கான் கூட செவிசாய்க்கவில்லை. இந்த இடத்தில் சில இடங்களிலே அந்த திருச்சபையினுடைய வேதாகமும் அல்லது அதனுடைய போதனையும் ஒரு வகையிலே கேள்விக்குட்படுத்தப்படுகிறது. அல்லது அந்த மக்கள் விசுவாசிக்கின்ற அந்த விசுவாச வாழ்க்கையும் கூட அந்த திருச்சபையின் தலைமை நிலையில் இருக்கக்கூடியவர்களின் போக்குகளால் ஒரு முரண்நிலையை எட்டுகிறது. அந்த வகையில் இப்போது இந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கக்கூடிய அருட்தந்தை ஜீவந்த பீரிஸாக இருக்கலாம், அருட்தந்தை ஜூட்லாலாக இருக்கலாம், அருட்தந்தை டெரன்ஸாக இருக்கலாம், சிங்கள மொழி பேசக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்து வருகிறார்கள். ஆனால் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அந்த அதிகார வர்க்கம் அல்லது கத்தோலிக்க திருச்சபையின் அதிகார மையமாக இலங்கையிலே செயற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சிங்கள ஆயர்கள் உள்ள அந்த பீடம் என்பது ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களுக்கும் எதிராகத்தான் இந்த நிமிடம் வரையும் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த வகையில் யூட் கிருஷாந்த என்கின்ற அருட்தந்தையினுடைய தொடர் கருத்துக்களை பார்த்தால், அதே நேரம் இலங்கையில் நடந்த போர் பயங்கரவாதிகளுக்கு எதிரான போரே தவிர எந்த ஒரு இனத்துக்கும் எதிரான போர் அல்ல என்று தேசிய சமூக தொடர்பு பணியகத்தினுடைய பணிப்பாளர், அதனுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய அருட்தந்தை
ஜூட் கிருஷாந்த அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாது அவர் பல்வேறுபட்ட விடயங்களையும் பின்னூட்டத்திலே கொடுக்கின்றார். அதனை குறிப்பிட்ட அவர் இந்த கருத்தானது கத்தோலிக்க ஆயர் பேரவையும் இலங்கையின் கத்தோலிக்க திருச்சபை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. இலங்கையில் உள்ள ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் அழிப்பதை நோக்கமாக கொண்ட கடந்த 30 ஆண்டுகால போர் நடைபெற்றதாக அருட்தந்தை பீரிஸின் கருத்துக்களுக்கு குறிப்பாக சமூக ஊடகங்கள் பரவலான விளம்பரம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதனை ஏற்க முடியாது. இது தொடர்பிலேயே கத்தோலிக்க ஆயர் பேர இந்த கத்தோலிக்க ஆயர் பேரவை இன்று யாருடைய கையில் இருக்கின்றது? அருட்தந்தை ஜூட் கிருஷாந்தவின் கைகளில் இருக்கின்றதா? கத்தோலிக்க ஆயர் பேரவையின் தலைவராக இருக்கக்கூடியவர் யார்? அவருடைய நிலைப்பாடு என்ன? நாளை கத்தோலிக்க ஆயர் பேரவையினுடைய மகா கூட்டம் இடம்பெறுகிறது. அதற்காக வடக்கு கிழக்கிலிருந்தும் ஆயர்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள். என்ன நிலைப்பாட்டோடு இருக்கின்றார்கள்? அல்லது கத்தோலிக்க ஆயர் பேரவையிலிருந்து வடக்கு கிழக்கு தனியாக வெளியேறுவதுதான் முடிவாக இருக்கின்றதா? ஒரு நிதர்சனமான உண்மை இருக்கின்றது. அன்றைய நாட்களிலே இந்த 2009 ஆண்டு யுத்தம் இடம்பெற்ற போது இந்த முரண்நிலைகளால் வடக்கு கிழக்கு ஆயர்கள் தனியாக செயற்படுவோம் என்கின்ற ஒரு முன்முயற்சியை எடுத்தவர் தான் முன்னாள் ஆயர் அமரத்துவம் அடைந்திருக்கக்கூடிய ராயப்பு யோசேப் பாண்டகை. அதனை அவர் எமக்கு வழங்கி ஒரு பிரத்யேக செவ்வியிலும் உறுதிப்படுத்தினார். நாம் பிரிந்து செல்வதை தவிர வேறு வழி இல்லை. இலங்கையில் 2 நாடு எப்படி முக்கியம் என்று கருதுகிறோமோ அதுபோன்று இந்த சிங்கள ஆயர்களோடெல்லாம் சீவியம் தள்ள முடியாது. அவர்களுடைய மனநிலை என்பது எப்போதுமே அந்த வக்கிர புத்தியோடு தான் இருக்கின்றார்கள். இந்த சின்ன உதாரணம், ஆயர் பேரவையின் சார்பில் ஆயர் பேரவையின் தலைவர் உடன்படாமல் இந்த கருத்தை அவர் வெளியிட்டிருப்பார், இல்லை தானே? அப்படி என்றால் என்ன நிலைப்பாடு? நாளை கருத்தை மீளப்பெறுகிறோம் அல்லது அதற்கு எதிரான ஒரு மாற்று கருத்தை இடுகிறோம் என்றெல்லாம் கூறலாம். ஆனால் இதில் நிலைப்பாடு என்ன இருக்கின்றது? அந்த அருட்தந்தை என்ன கூறுகிறார் என்று பாருங்கள். குறிப்பாக யூட் கிருஷாந்த என்கின்ற அருட்தந்தை என்ன கூறுகிறார் என்பதை நீங்கள் பாருங்கள். போர் வெற்றி தொடர்பான நிகழ்வினை இனவழிப்பாக குறிப்பிட்டமை கண்டனத்திற்குரியது. கத்தோலிக்க அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது கத்தோலிக்க சபையின் நிலைப்பாடு அல்ல. அண்மையில் நடைபெற்ற போர் வெற்றி கொண்டாட்ட நிகழ்வினை பயங்கரவாதிகளுக்கு எதிரான போராக கூற முடியாது எனவும் தமிழ் மக்கள் இனவழிப்பு செய்யப்பட்ட நாள் எனவும் அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலைப்பாட்டிலிருந்து கத்தோலிக்க ஆயர்களும் கத்தோலிக்க திருச்சபையும் விலகிக் கொள்வதாக கூறுகின்றோம். தமிழ் மக்களும் படை வீரர்களை நேசிக்கின்றனர். இறுதிக்கட்ட போரின் போது படை வீரர்கள் முன்னெடுத்த மனிதாபிமான நடவடிக்கைகளை தமிழ் மக்கள் பாராட்டுகின்றனர். தலதா மாளிகை மீதான தாக்குதல் மற்றும் அறந்தலாவ பௌத்த பிக்குகள் படுகொலை செய்யப்பட்டமை, நிராயுத பாணிதிகளான போலீஸ் உத்தியோகத்தர்கள் படுகொலை செய்யப்பட்டமை உள்ளிட்ட பல்வேறு கொடிய சம்பவங்களை மேற்கொண்ட தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராகவே படை வீரர்கள் போரிட்டனர். கத்தோலிக்க சமூகம் இராணுவ வீரர்களை பாராட்டுகின்றது. ஒருபோதும் படை வீரர்களின் செயல்பாடுகளை நாம் குறைத்து மதிப்பிடவில்லை. அருட்தந்தையின் கருத்தினால் படை வீரர்களின் மனங்கள் காயப்பட்டிருக்கக்கூடும். அதற்குறித்து நாம் வருத்தத்தை வெளியிடுகின்றோம். இவ்வாறான கூற்றுகள் இனங்களுக்கிடையே முரண்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய, இன மோதல்களை தூண்டக்கூடிய கருத்துக்களாகும். இதனை கத்தோலிக்க திருச்சபையோ கத்தோலிக்க சமூகமோ ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. தமிழ் மக்களை இனவழிப்பு செய்வதற்காக சிங்கள இராணுவமோ சிங்கள அரசாங்கமோ செயற்பட்டிருந்தால் அதற்கு எதிராக சிங்கள மக்களே முதலில் குரல் கொடுத்திருப்பார்கள். தமிழ் மக்கள் சிங்கள மக்களை வெறுக்கவில்லை, சிங்கள மக்கள் தமிழ் மக்களை வெறுக்கவும் இல்லை. போர் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த 2 இன சமூகங்களும் சகோதரத்துடன் வாழ்ந்து வருகின்றதை நாம் காண முடிகின்றது. இவ்வாறான கருத்துக்கள் தனிப்பட்ட ஒரு நபர் தனது உள்ளார்ந்த குரோதத்தை வெளிப்படுத்துவதை தவிர ஒட்டுமொத்த சமூகத்தின் பிரதிபலிப்பாக கருத முடியாது. அமரர் ராயப்பு யோசேப் பாண்டகை அவர்கள்
அவர் இறப்பதற்கு முன்னர் ஊடகங்களுக்கு வழங்கிய செவியிலே 1,46,000 மேற்பட்ட அப்பாவி உயிர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள், இலங்கை அரசால் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று கூறுகிறார். அந்த கருத்தை இப்போது இருக்கக்கூடிய அருட்தந்தை ஜூட் கிருஷாந்த அவர்கள் வாபஸ் வருவாரா அல்லது அவரை ஆயர் நிலையிலிருந்து நீக்குவாரா? அந்த கருத்தை அவர் கூறியிருக்கின்றார். இன்று இவர் கூறுகின்றார் ஜீவந்த பீரிஸ் அவர்கள் கூறிய கருத்தை இவர் பிழையாக பார்க்கின்றார் என்றால் அன்று என்ன கூறினார்? ஆவணங்களின் அடிப்படையிலே இருந்து சொல்லப்பட்ட அறிக்கையின்படி 146,679 மக்கள் 8 மாதத்தில் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடைசி போரில் கடைசி 8 மாதம் அக்டோபர் 8ஆம் ஆண்டு தொடக்கம் மே மாதம் 19ஆம் தேதி வரையிலான 8 மாதங்களிலே இவ்வளவு தொகையான 1,46,679 மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதான் பார்க்கிற படங்களை நாங்கள் பார்க்க குழந்தைகள் அது இதுன்னு சொல்லலாம் அநியாயமாக கொல்லப்பட்டது. உண்மையிலேயே நாங்கள் சிந்திக்க போனால் இந்த சுடமாட்டோம் என்று சுடுறதுக்கு எதிரான ஒரு வலயம் என்று சொல்லி அவர்கள் நோ ஃபயர் சோன் சொல்லி ஏற்படுத்தினார்கள். அப்படியாக அதாவது வெளிநாட்டில் உள்ள அனைத்து சாட்சியங்களையும் இல்லாத ஒழித்து அவர்களை வெளியால கலைச்ச பிற்பாடு செப்டம்பர் மாதம் கழிச்சு போட்டார்கள். இது அக்டோபர் மாதம் அந்த இதில் அவர்கள் தொடங்கின இந்த வலயங்கள், அதாவது ஆபத்தில்லாத வலயங்கள். அப்ப எல்லா மக்களும் அங்கதான் வந்தாங்க, பாதுகாப்பு வலயங்கள் சொல்லி. அந்த பாதுகாப்பு வலயத்துக்குலாம் உண்மையான பாதுகாப்பு இல்லாம போறாது. அங்கதான் எல்லா சூடு நடந்தது கொண்டதுமாக. அதாவது கூடியிருக்கிற நேரத்தில் மக்களை உண்டு கூட்டி போட்டு கொண்டாங்க. எங்க நாட்டுல இப்ப நாங்க எப்போதுமே அதை பற்றி நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, ஒரு உண்மையான தங்களுடைய கட்சியிலிருந்து மேலிருந்து கட்சிகளுடைய காரியங்கள்ல இருந்து மேலிருந்து இலங்கை நாட்டு மக்கள் அனைவரையும் அணைக்கக்கூடிய ஒரு சிந்தனை உள்ளவர்கள் எவருமே இங்க இல்ல. இப்ப இந்தியாவில இருந்தது போல அப்படி கிடையாது, இங்க ஒரு நாடுகள்ல இருந்த போல இல்ல. அப்படியான ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு நிலப்பாடுல நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். இது ஒரு பெரும் சதியொன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது தென்னிலங்கையில. என்னவென்று சொன்னால், இந்த இன அழிப்பு என்கின்ற சொல் அரசுக்கு பெரும் தொந்தரவாக இருக்கின்றது. அந்த சொல்லை நீக்க வேண்டும் என்பதில் கடும் பிரயத்தனம் இடம்பெறுகிறது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இது பார்க்கப்பட வேண்டியிருக்கின்றது. தமிழ் ஆயர்களின் நிலைப்பாடு நாளை வெளிப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் கட்டாயம் எதிர்வினையாற்ற வேண்டும். ஒரு இனத்தின் மீது ஒரு அருட்தந்தை, அவர் அருட்தந்தையாக இருக்கலாம், ஆயராக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். நாம் கூறுவது இனத்தின் பெயரால் தான் கூறுகிறோம். அவர் ஆயர் என்றாலும் நமக்கு அக்கறையிலே, அவர் அருட்தந்தை என்றாலும் அக்கறையிலே. எம்முடைய இனத்திலே இன அழிப்பு இடம்பெற்றது என்று கூறுகிறோம். அது பயங்கரவாதிகளுக்கு எதிரான யுத்தம் என்று எந்த அடிப்படையில் அந்த அருட்தந்தை கூற முடியும்? இது தொடர்பில் தமிழ் ஆயர்கள் கேள்வி கேட்க வேண்டும். நாளை அவர்கள் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஒருவேளை அவர்களிடம் இப்படியான எங்களை நீங்கள் கேள்வி கேட்பதற்கு யார்? நாங்கள் கத்தோலிக்க திருச்சபை என்றால் எங்களை நீங்கள் கேள்வி கேட்க முடியாது, நாங்கள் அதனை பார்த்துக் கொள்கிறோம், அதனை விட்டுவிடுங்கள் என்று அவர்கள் கூறினால் அதற்குரிய பதிலை நாங்கள் இதே தளத்திலே கொடுப்போம். ஏனென்று சொன்னால், ஒரு ஆயர் பேரவையின் சார்பில் இந்த கருத்து வெளிவந்திருக்கின்றமை என்பது ஒட்டுமொத்த கத்தோலிக்க மக்களையும் புண்படுத்துகின்ற வேலை. இந்த வேலையை அவர் மீளப்பெற வேண்டும் அல்லது அது தொடர்பில் அவருடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும். இது இவ்வாறு இருக்கின்ற போது இப்போது நீங்கள் ராயப்பு ஜோசப் பாண்டகையின் கருத்தை பார்த்திருப்பீர்கள், அவர் எம்மோடு பேசிய உரையாடலை பார்த்திருப்பீர்கள். இப்படியெல்லாம் இடம்பெற்ற போது அந்த மக்களுடைய அலறல் இருக்கின்றது அல்லவா? அந்த மக்களுடைய அலறல் எம்மை பொறுத்தவரையில் முல்லைத்தீவிலிருந்து இறுதி நிமிடங்களில் அங்கிருந்த பலர் வெளியேறினார்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள். இன்று வரைக்கும் இந்த ஆயர் பேரவை, இலங்கை ஆயர் பேரவையானது வடக்கு கிழக்கில் காணாமல் போன மக்களை விடுங்கள், நீங்கள் மக்களுக்காக குரல் கொடுக்க மாட்டீர்கள், குரல் கொடுக்க தேவையில்லை. எங்களுடைய ஆயர்கள், எங்களுடைய அருட்தந்தையர்கள் குரல் கொடுத்துக் கொடுவார்கள். ஒட்டுமொத்தமாக காணாமல் போன அருட்தந்தையர்கள் பற்றி ஒரு கேள்வி எழுப்பினீர்கள். 60க்கும் மேற்பட்டவர்களோடு சரணடைந்த அருட்தந்தை பிரான்சிஸ் பற்றி ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டீர்களாம். மட்டக்களப்பு மறை மாவட்டத்திலே காணாமல் போன அமெரிக்க பிரஜையான அருட்தந்தை இயேசு சபை துறவியொருவர் தொடர்பில் கேள்வி எழுப்பினீர்களாம். பல அருட்தந்தையர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள், பல தேவாலயங்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றது. இவை தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாட்டை எப்போது வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள்? இதைவிட கத்தோலிக்க ஆயர் பேரவை என்பதை விட கத்தோலிக்க சிங்கள ஆயர் பேரவை என்று அதற்கு பெயர் மாற்றினால் நாங்கள் உங்களோடு முரண்பட்டுக் கொள்ளவும் மாட்டோம், கேள்வி கேட்டுக்கொள்ளவும் மாட்டோம், அப்படியே விட்டு விடுவோம். இந்த இன அழிப்பு என்கின்ற சொல்
தென்னிலங்கையை பொறுத்தவரையில் சர்வதேச ரீதியாக பெரும் அழுத்தத்துக்குள்ளாக இருக்கின்றது. கருதினால் மல்கம் ரஞ்சித் மௌனமாக இருக்கிறார் என்றால் அங்கு பெரும் உள்ளடி வேலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவர் கருதினாலாக இருக்கிறார், அவரை பற்றி நீங்கள் பேச முடியாது என்று எமக்கு யாரும் வகுப்படுத்தால் முதலில் அவரிடம் சென்று கதைத்து அவரோடு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வாருங்கள். நாங்கள் சில வேளை வன் சொற்களை கூறுகிறோம் அல்லது கடுமையாக விமர்சிக்கிறோம் என்றால் இது ஒரு இனத்தின் பேரால் நடக்கின்ற ஒரு பேரவலம். 2009 ஆண்டு இடம்பெற்ற இன அழிப்பை ஒரு தென்னிலங்கை அரசு எப்படி மூடி மறைத்ததோ அதற்கு இணையாகத்தான் இந்த கத்தோலிக்க திருச்சபை என்கின்ற பெயரில் இன்று தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய அறிக்கை என்பது ஒரு பாதகமான அறிக்கை. இந்த பாதகமான அறிக்கை தொடர்பில் வடக்கு கிழக்கில் நிலைப்பாடுகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். இது பற்றி பேசுங்கள். இதே போன்று அதாவது தமிழர்களிடமும் அல்லது புத்திஜீவிகளிடமும் கருத்துருவாக்கிகளிடமும் இன்று இருக்கக்கூடிய ஒரு பெரும் பின்னடைவான செயற்பாடுகள் தான் இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெழுந்து செல்வதற்கு காரணமாக இருக்கின்றது. யாரையும் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்பதெல்லாம் அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்தில் அப்படி ஒன்றுமே இல்லை. பிழை என்று அறிந்தால் ஆதாரம் கையில் இருந்தால் யாரையும் கேள்வி கேளுங்கள். அபாண்டமான குற்றச்சாட்டுகள் சுமத்த வேணாம், அபாண்டமான போலியான தகவல்களை பரப்ப வேணாம். உண்மைகளுக்காக கேள்விகளை கேளுங்கள். அது யாராவும் இருக்கலாம். அந்த வகையில் இந்த இன அழிப்பு என்கின்ற சொல்லை மீளப் பெறுவது தொடர்பில் கருதினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகையிடம் ஒரு ரகசிய உரையாடல் ஒன்று தென்னிலங்கையில் இடம்பெற்றிருக்கிறது. அது ஈழத்தமிழர்களுக்கு ஒரு பாதகமாக அமையப் போகிறது. சர்வதேச ரீதியாக இருக்கின்ற பின்னடைவுகளை தளர்த்தி கொள்வதற்கும் ஒரு அழுத்தங்களை குறைப்பதற்கும் கருதினால் மல்கம் ரஞ்சித்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மறந்திருக்க மாட்டீர்கள். நல்லாட்சி இடம்பெற்ற போது மஹிந்த ராஜபக்ச பிரதமராக வந்தபோது மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்துக்கு முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியவும் இதே கருதினால் மல்கம் ரஞ்சித்தும் அன்று மாலை 7 மணிக்கு மஹிந்த ராஜபக்சவின் வீட்டில் இருந்தவர்கள். கருதினால் மல்கம் ரஞ்சித்தை பொறுத்தவரையில் அவர் ஒரு தென்னிலங்கையிலே ஒரு ப்ராப்பரான அரசியல்வாதி. அவர் வெள்ளை அங்கி அணிந்த ஒரு அரசியல்வாதி, ஒரு கடும் போக்கு ஒரு சிங்கள அரசியல்வாதியாகத்தான் இருக்கின்றார். எனவே இந்த இடத்திலே கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் மிகவும் ரகசியமான வகையிலே சில நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றார். அவருடைய பிரதிபலிப்பு தான் அருட்தந்தை யூ கிருஷாந்தவால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இதனை யாரும் லேசாக கடந்து செல்ல வேண்டாம். ஒரு ஆபத்தான ஒரு மணி ஒலிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மணி தொடர்பில், இந்த சத்தம் தொடர்பில் அனைவரும் கரிசனை கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே இது தமிழர்களாக நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறோம். கத்தோலிக்க திருச்சபை என்று இலங்கையில் ஒன்று இருக்குமாக இருந்தால் அது நடுநிலைமையோடு இருக்க வேண்டும். அந்த நடுநிலைமை தன்மை தவறுகின்ற போது நாங்கள் கேள்வி கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். இயேசுவை பார்த்து கேள்வி கேட்க முடியாது, நாங்கள் விவிலியத்துக்கு எதிராக செல்ல முடியாது, கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக கதைத்தால் பாவம் என்கின்ற மனநிலையில் இருந்து மாறி இது ஒரு இனத்தினுடைய இருப்பு சம்பந்தமானது. எமக்காக குரல் கொடுக்கக்கூடிய அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் எமது உரிமைகளுக்காக தென்னிலங்கையிலே முரண்பட்டுக் கொள்கிறார்கள். அவருடைய கருத்தை கருத்தாக எடுக்காதீர்கள் என்கின்ற அளவுக்கு கூட அவருடைய வன்மம் மாறி இருக்கின்றது. இது ஒரு இனத்துக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெரும் ஏதோ எங்களுடைய இனத்துக்குள் ஏதோ ஒரு நல்ல காரியம் இடம்பெறப் போகிறது என்கின்ற ஒரு தோற்றப்பாடுதான் நம்முடைய உள்ளுணர்வு சொல்லுகிறது. எனவே இந்த விடயத்திலே புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம், அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்களாக இருக்கலாம், சிவில் சமூகங்களாக இருக்கலாம், அரசியல் பிரமுகர்கள் கூட நீங்கள் இது தொடர்பில் கத்தோலிக்க ஆயர் பேரவையை சந்திக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. ஆயர் பேரவையின் அறிக்கை என்பது சர்வதேச ரீதியாக மிக முக்கியமானது ஒன்றாக பார்க்கப்படுகின்ற ஒரு கட்டாயம் இருக்கின்றது. எனவே இந்த அறிக்கை தொடர்பில் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய ஆயர்களை சந்தியுங்கள். ஆயர்களுக்கு அடுத்ததாக கத்தோலிக்க திருச்சபையின் இலங்கைக்கான கிளையை சந்தித்து இது தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்துங்கள். இந்த அறிக்கை மீளப்பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க தேவாலயங்களிலும் இந்த குரல்கள் எதிரொலிக்க வேண்டும். இது ஒரு பாதகமான அறிக்கை. இதனுடைய நிலைமை மிக மோசமாக போகின்றது. ஈழத்தமிழர்களுக்கான அடுத்த கட்ட ஒரு இன அழிப்பு நடைமுறை நாட்களில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு பலரும் உடந்தையாக இருக்கின்றார்கள். எனவே பொறுப்போடும் பொறுமையோடும் அவதானத்தோடும் சொற்பிரயோகங்களில் நிதானத்தோடும் இந்த விடயங்களை கையாண்டு அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த புரிதல் மாற்றப்பட வேண்டும். அப்படி மாற்றப்படாது விட்டால் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களில் உறுதியாக நிற்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு எமக்கு முக்கியம். எம்மை பொறுத்தவரையில் இன அழிப்பு தொடர்பில் எமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் சாட்சியம் 1,46,000 மேற்பட்ட மக்கள் இறந்தார்கள் என்று மக்கள் ஆயனாக இருந்து மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே இறந்த ஒரு ஆயன், அதுதான் வேறு யாரும் இல்லை, எம்முடைய முன்னாள் ஆயர் மன்னார் மறை மாவட்டத்தினுடைய ஆயராக இருந்த ராயப்பு யோசேப் பாண்டகை தான் இன்று எம்மிடம் மட்டுமல்ல உலகத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பெரும் சாட்சியாக இருக்கின்றது. எனவே இந்த வகையிலே நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இந்த விடயத்தை எதிர்க்க வேண்டும்.
எதிர்நிலையிலே கையாள வேண்டும். இலங்கையின் 1000 மன்றத்தினுடைய கருத்தை மீளப்பெற வேண்டும், மறுப்பறிக்கை வெளியிட வேண்டும். அப்படி வெளியிட தவறும் பட்சத்தில் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க திருச்சபைகள் இது தொடர்பில் எதிர்வினையாற்ற வேண்டும் என்கின்ற கருத்தை பதிவு செய்து செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.